மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இங்கிருந்தே ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்று நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாரும் நல்லா சிரிக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே அது நடக்கவும் போகும். இந்தியாவின் மிகப்பெரிய 4வது அதிகாரமாக விளங்க வேண்டிய பத்திரிகை ஊடக நண்பர்கள், உங்களுடைய தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இந்த 5 ஆண்டு கால இந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்தது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 50%, குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் இன்னைக்கு 60%. யாராவது அதை எதிர்கொண்டிருக்கிறார்களா என்றால், எழுதி கொண்டிருக்கிறார்களா என்றால், அல்லது மீடியாக்கள் காட்டுகிறார்களா என்று சொன்னால் இதுவரையிலும் கிடையாது. லாக்அப் டெத் மரணங்கள் 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். சட்டமன்றத்தில் பேசினால் சகோதரி நமது திருமதி வானதி சீனிவாசன் கூட இருந்தார்கள். நாங்கள் மட்டுமா வாங்கணும், நீங்கள் அகில இந்திய அளவில் வாங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர தங்களுடைய நிர்வாக திறமையின்மை அவர்கள் வெளிப்படுத்த தயாராக இல்லை. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு அமைச்சர்கள், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா இடங்களிலும் இன்னைக்கு பணம் அங்கே போய் பதுங்கிவிட்டது. ஓட்டுக்கு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நாட்டை பற்றி கவலை இல்லை, ஓட்டை பற்றி மட்டுமே கவலையோடு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு, அரசு ஊழியர்களுக்கு எதிரான அரசு, சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த அரசை இன்று நீடிக்க வேண்டுமா? சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியவில்லை இந்த ஆட்சியால். ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியாத ஒரு அரசு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மக்களும் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், வெளியில் பிதுங்கி போய் கொண்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்லூரிக்கு புத்தகத்தை தூக்கிட்டு போடிய பிள்ளைகள் இன்னைக்கெல்லாம் கஞ்சாவை தூக்கிட்டு போறாங்க. பேக்குள்ள எல்லாம் பீர் பாட்டில் இருக்கிறது. டாஸ்மாக் வியாபாரம் அதிக விலையில் நடைபெறவில்லை என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த அரசு கவலைப்படுகிறது. டாஸ்மாகில் அதிக வியாபாரம் இல்லை என்று இந்த அரசாங்கம் கவலைப்படுகிறது. ஆனால் மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. 5000 ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னார். கோடை காலத்திற்கு 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் கேட்டோம், இந்த 5 வருடங்களில் 5 கோடை காலம் இருந்ததே, ஐயா 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே தேர்தலில் சொல்லும் போது, வாக்கு கேட்கும் போது மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னீர்கள். 28 மாதம் நீங்கள் தரவே இல்லை. அப்படின்னா அந்த 28,000 இந்த 5000 சேர்த்து 33,000 ரூபாய் எப்பொழுது கொடுப்பீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது.